கல்லாத மூத்தவனை கைவிட்டு கற்றவன் இளமை பாராட்டும் உலகு. நெஞ்சத்து நல்லயாம் என்னும் கல்வி அழகே அழகு. பிச்சை புக்காயினும் கற்றல் மிக வினிதே. கணக்காயர் இல்லாத ஊரால் நன்மை இல்லை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. இன்று எங்கள் பள்ளியில் நடைபெறுகின்ற மாணவர்களின் கலை திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள வட்டார உளவிய ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் உதவி ஆசிரியர் அவர்களே, கிராம தலைவர் மற்றும் கிராம பெரியோர்களே, பெற்றோர்களே, சத்துணவு பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களே, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்களே, நம் பள்ளி நம் பெருமை குழுவின் உறுப்பினர்களே, முன்னாள் மாணவ செல்வங்களே, மலையழ பள்ளி மாணவர்களே மற்றும் வருகை தந்துள்ள அனைத்து கிராம பெரியோர்களே, எனது அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று விழாவை சிறப்பாக நடைத்தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டறிக்கை நாள் 28/3/2025 வெள்ளிக்கிழமை. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வெள்ளாட்டமங்கலம். என் அவன்கான் எழுத்து அவன்கான் இன்ப கேள்வி இசை அவன்கான் ஒருபிடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோர் வருக. எண்ணாதவருள் அறிவுடையோள் அருஞ்சொல்லும் தேடும் கல்வியில்லாதொரு ஊறு தீனுக்கிரையா மடுத்தல் கேடுதீர்க்கும் அமுதம். என் அன்னை கேண்மை வழி இவை கண்டீர். பள்ளியின் தோற்றம். நமது வெள்ளாட்டுமங்கலம் கிராமத்தில் 5/12/1960 அறியாமை அகற்றும் அறிவாலயமாக ஆரம்பிக்கப்பட்டது நம் பள்ளி. உதவி தொடக்க கல்வியாளர் மூமு எண் 306193 நாள் 23/3/93. பள்ளி தொடக்கத்திலிருந்து திரு சங்கரசுப்பு, அதனையடுத்து திரு மா சதாசிவம், திரு சு கருப்பையா, திருமதி சி கொடியரசு, திருமதி இரா சரோஜா, திரு மு துரைராஜ் போன்றவர்கள் தலைமை ஆசிரியராகவும், திரு பாலசுப்ரமணியன், திரு தேவராஜ், திருமதி தாமரச்செல்வி போன்ற ஆசிரியர்கள் உதவி ஆசிரியராகவும் பணிபுரிந்தார்கள். அதன் பிறகு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக 6/7/2005 முதல் இன்று வரை திருமதி நாகரத்ன என்பவர் பணிபுரிந்து வருகிறார். அவருடன் சேர்ந்து முதலில் திரு கோ துரைராஜ் எனும் நான் இப்பள்ளியில் 14 ஆண்டுகள் இடைநிலையாசிரியர் பணிபுரிந்தேன் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் பிறகு திரு மாரீஸ்வரி, திருமதி சுந்தரவள்ளி போன்றவர்கள் உதவி ஆசிரியராக இப்பள்ளியில் பணிபுரிந்தார்கள். அவர்கள் சென்ற பிறகு 1/3/2022 முதல் அப்பணியிடம் காலி பணியிடமாக இருந்தது. அதன் பிறகு தற்காலிக இடைநிலை ஆசிரியராக திருமதி தா நித்யா அவர்கள் 21/11/2022 முதல் இன்றைய தேதி வரை பணிபுரிந்து வருகிறார். தடங்களுக்கு வருந்துகிறோம். யாரும் பேசன்னா எஞ்சி அங்கிட்ட கம்மாக்கார போய் பேசிட்டு வாங்க, சரியா? மாணவர்கள் அமர்ந்து கல்வி கற்பதற்கு 2 வகுப்பறைகள் கொண்ட தார்சு கட்டிடம் உள்ளது. இக்கட்டிடமானது நீண்ட காலமாக பழுதடைந்த நிலையில் பல முறை பழுது பார்த்தும் தற்போதும் பழுது பார்க்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மழை காலங்களில் சுவர்களில் நீர்க்கசிவு ஏற்பட்டு ஊறல் ஏற்படுகிறது. தற்போது முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் புதிய சமையலறைக்கூடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. அதில் காலை உணவுக்கு மட்டும் சிலிண்டர் வசதி உள்ளது. சத்துணவிற்கு சிலிண்டர் வசதியோ அல்லது விறகு அடுப்போ வசதியோ இல்லை. சமையலர்கள் திறந்த வேளையில் சமைக்கிறார்கள். மழை காலங்களில் சிரமப்படுகிறார்கள். அதற்கு கட்டிடத்தின் உள்ளே விறகு அடுப்பு வசதியோ அல்லது சிலிண்டர் அடுப்பு வசதியோ ஏற்படுத்தி கொடுத்தால் நல்லது. மாணவர் நடத்தை. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும் என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப மாணவர்களுக்கு நன்னறி கதைகள் கூறி மாணவர்களின் நடத்தை சரியாக கண்காணிக்கப்படுகிறது. கற்றல் முறைகள். கேடில் விழுச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவைவை என்ற குரலுக்கு இணங்க ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியை என அவற்றை பின்பற்றும் வகையில் கற்றவற்றை பாடல்களாகவும் நாடகமாகவும் தானே கற்றல் செயல்வழி கற்றல் மூலமாகவும் எண்ணும் எழுத்தும் முறையை பின்பற்றி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. விளையாட்டு வசதி. அனைவருக்கும் கல்வி இயக்க திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட கேரம் போர்டு, ஸ்கிப்பிங் கயிறு, சதுரங்க பலகை, SSC மூலம் கொடுக்கப்பட்ட விளையாட்டு பொருட்கள் மூலம் மாணவர்களின் விளையாட்டு திறன் மேம்படுத்தப்படுகிறது. சத்துணவு திட்டம். அனைத்து பள்ளியிலும் வாரத்தில் 5 நாட்களில் முட்டையிடம் கூடிய 5 வகையான கலவை சாதம் அறுசுவையுடன் சத்துணவு அமைப்பாளர் திருமதி தேன்மொழி அவர்களும்
சமையலர் திரு க லோகம்பால் அவர்களும் வழங்கி வருகிறார்கள். காலை உணவு திட்டம் வாரத்தின் 5 நாட்களிலும் கிச்சடி, ரவா, கோதுமை உப்புமா, அரிசி உப்புமா, பொங்கல், சாம்பார் என அறுசுவையுடன் அதற்கு பொறுப்பாக திருமதி கார்த்திகா, திருமதி இனிதா, திருமதி கிருஷ்ணவேணி ஆகிய மூவரும் சமைத்து சிறப்பாக வழங்கி வருகின்றனர். விழாக்கள் இந்தியாவின் விடுதலை நாளான சுதந்திர தினத்தன்று ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று பெற்றோர் பங்கேற்படும் விழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்வி கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15 நாள் கல்வி வளர்ச்சி நாளாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. நிர்வாக குழுக்கள் யாரும் பேசுறாங்க வாங்க, நான் இறங்கிறேன், நீங்க பேசுங்க. கொண்ட பெற்றோர் ஆசிரியர் குழுவானது திரு சந்திரசேகர் அவர்கள் தலைமையிலும், பள்ளியை மேம்படுத்த பள்ளி மேலாண்மை குழுவானது திருமதி ப ரோசா அவர்களின் தலைமையிலும் செயல்பட்டு வருகிறது. நலத்திட்ட உதவிகள் அனைத்து மாணவர்களும் பயன்படும் வகையில் எல்லா மாணவர்களுக்கும் கீழ்காணும் விலையில்லா பொருட்கள் தமிழக அரசால் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. புத்தகம், குறிப்பேடுகள், காலணிகள், வண்ண சீருடைகள், புத்தகப்பை, வண்ண பென்சில்கள், வண்ண கிரையான்ஸ், கணித உபகரண பெட்டி, விளையாட்டுப் பொருட்கள், எண்ணுமெழுத்தும் கற்றலுக்குரிய கற்றல் அட்டைகள், நூலக புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அனைவருக்கும் கல்வி கற்க வேண்டும் எண்ணத்தில் தமிழக அரசு அக்கறை கொண்டு 3 முதல் 5 வகுப்பு மாணவிகளுக்கு மற்றும் தாழ்த்தப்பட்ட மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மாணவிகள் தாயும் மகளும் இணைந்த வங்கி கணக்கில் வரவழைக்கப்பட்டு வருகிறது. தற்போது தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் படிக்கும் அனைத்து மாணவர்களும் அஞ்சல் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் கல்வியக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மானியத்தின் மூலம் பள்ளிக்கு தேவையான நாற்காலி, பீரோ, மேசை, ஸ்மார்ட் போர்டு, டிவி, வாட்டர் பியூரிஃபையர், எலக்ட்ரானிக் பொருட்கள், மாணவர்கள் உட்காரும் பலகை மற்றும் எழுது பொருட்கள் போன்றவர்கள் வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளி நிர்வாகம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட இப்பள்ளி நிர்வாகத்தை வட்டார கல்வி அலுவலர் திரு க நடராஜன் எம்ஏ பிஎட், சா அன்பழகன் எம்ஏ பிஎட் எம்பில், திருமதி கோவிந்தம்மாள் எம்ஏ பிஎட் அவர்கள், மேற்பாளராக திருமதி ப ஸ்ரீதேவி எம்எஸ்சி பிஎட், குருவளவை ஆசிரியர் பயிற்சியாக திருமதி நீலமணி எம்எஸ்சி பிஎட் அவர்களும் கவனித்து வருகிறார்கள். மாணவர் எண்ணிக்கை நம் பள்ளியில் 8 மாணவர்களும் 13 மாணவிகளும் பயின்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ முகாம் நோய் மாடி, நோய் முதல் மாடி, அதிர்நிலைக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப மருத்துவ முகாம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் உடல் திறன் நலத்தில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து பெற்றோர்களிடம் மேற்சிகிச்சை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. செவிலியரின் உதவியுடன் மாணவர்களுக்கு சத்து மாத்திரைகளும் பூச்சி மாத்திரைகளும் உரிய நேரத்தில் கவனம் செலுத்தப்படுகிறது. இப்பள்ளியின் முன் இடமும் பள்ளிக்கு தரைதளமும் கிராமத்தால் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒருமுறை வருடந்தோறும் என்னை இந்த பள்ளிக்கு அழைக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை கொள்கிறேன். கிராமம் மட்டும் என்னை அழைக்கவே இல்லை. காரணம், நீங்கள் ஏதாவது நல்லது கெட்டதுன்னா பத்திரிக்கை கொடுத்தா தான் நான் வர முடியும், கெட்டதுக்கு நானே வந்துடுவேன், நல்லதுக்கு நீங்கள் கொடுத்தா தான் வர முடியும் என்பது கூறி வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியருக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொண்டிருக்கின்ற இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் உதவி ஆசிரியர் அவர்களுக்கும், என்னுடன் வந்து ஆண்டறிக்கை வாசித்த துரைராஜ் சார் அவர்களுக்கும், ஊர் தலைவர்களுக்கும், முன்னாள் இந்நாள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வருஷம் நான் இதுக்கு தொடர்ந்து 4 வருஷமாக இந்த ஸ்கூலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அது என்னமோ தெரியல, எனக்கும் இந்த விளையாட்டு மங்கலத்துக்கும் ஏதோ பெரிய ஈர்ப்பு விசை இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த ஸ்கூலுக்குமே என்னால் போக முடியாது, ஆனால் கரெக்டாக இந்த ஸ்கூலுக்கு மட்டும் போகக்கூடிய ஒரு சூழல் எனக்கு வந்து அமைஞ்சிருக்குது. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் போனோம் பார்த்திங்கனாக்கா நிறையா மக்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ மக்கள் குறைஞ்சி போயிட்டாங்க, என்னன்னு தெரியலை. ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். ஒரு ஸ்கூலை வந்து உருவாக்கி அதை பெரிய நிலைமையில் கொண்டு போகிறதுங்கிறது வந்து அது பெரிய காரியம். ஆனால் ஒரு ஸ்கூலை வந்து மூடுறது அப்படிங்கிறது வந்து சிறிய காரியம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. இது உங்கள் ஊரில் உள்ள பள்ளிக்கூடம், நீங்கள் தான் வந்து குழந்தைகளை நீங்கள் இங்கே சேர்க்கணும். நிறைய நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் 2 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சேருங்க, சேர்த்து உங்களுடைய ஊரை, உங்களுடைய பள்ளிக்கூடத்தை நல்லா டெவலப் செய்யுங்க. போன வருஷம் வந்து இந்நேரமெல்லாம் ஒரு 10 பாட்டுக்கு மேலே ஓடிடுச்சு போன வருஷம். இந்த வருஷம் ஒரு சில காரணங்களால் ரொம்ப தாமதமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சின்ன குழந்தைகள்லாம் வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தூங்கிடுவாங்க. ஸோ காலத்தின் கட்டாயம் கருதி அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு இடம் விட்டு அவங்களுடைய ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.
எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் உதவி ஆசிரியர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சார் வந்திருக்கனால விளையாட்டு போட்டி நடந்ததுக்கு பரிசளிக்க சொல்லுவோம். விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பேர் அழைப்போம், வந்து பரிசு வாங்கிக்கோங்க. வாயாடி பெற்ற புல்ல வரப்போற நல்ல போல யாருவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி கம்புக்கு வந்து நிப்பா யாருவ
கரவொலி எழுப்புங்கள். நன்றி. நன்றி அண்ணே. பாட்ட பாடுங்கண்ணே. ஏய் நாடா இது சப்பா பீட்டு கொளுத்துடா. சொடக்கு போடுது என் வரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. இருக்கீங்க என்னையா செய்வீங்க எப்பயா செய்வீங்க சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது. Buenos días.
ஒரு குதிரை வியாபாரி இருந்தாராம். அப்பையில் ஒருத்தவர் ஒரு குதிரை வாங்க வந்தாராம், நல்லா ஓடுற குதிரை. அப்பாடான்னு சொன்னால் வேண்டுமா ஆண்டவனேன் நான் நிற்குமா. அவர் அப்பாடா அப்பாடான்னு சொல்லியிருக்காரான். மலை உச்சிக்கு போயிடுச்சான். அப்புறம் ஆண்டவனேன்னு சொல்லியிருக்காரான், நின்றுச்சான். அப்புறம் அப்பாடான்னு சொல்லியிருக்கான், கீழே விழுந்து செத்துட்டாரான். கொடுத்துருக்காங்க. அடுத்தது காளிமுத்து சார் 500 கொடுத்துருக்காங்க. அடுத்தது தண்டலையில் தான் சுப்பிரமணியன் தலையாரி, அவங்க ஒரு 1000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது புதுக்கோட்டை ராஜேந்திரன் சார் ஒரு 1000 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நாம் கேட்குறோம், நன்றி. எல்லோரும் வந்திருப்பாங்க. அதிகாரிகள் நிறைய பேர் வரலை, சார் மட்டும்தான் வந்தாங்க. அவங்க எப்போதும் வரனால இன்றைக்கி வந்துட்டாங்க. இல்லாட்டி அவங்களும் இல்லாமல் இருந்திருந்தா ரொம்ப சிரமம் போயிருக்கோம். வந்தது ரொம்ப சந்தோஷம். சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கதைய முடிக்க கொண்டவளைய தேடி கடிக்க நாரி நாரா உடம்ப கிழிக்க நடி தெருவில் சதராடிக்க போல நசுக்கி எறிய புரிச்சரத்தோ தெளிச்சு நடக்க அந்த துண்டா நறுக்கி எடுக்க துள்ள வச்சு முசுர எடுக்க சந்ததிக்கே அதிர்ச்சி கொடுக்க சகல வித வதைகள் புரியவே மஞ்சின பொங்க விளையாட வரா காஞ்சனா போல கண்ணு கோவத்துல செவப்பு கட்டிய மரம் போல சாய்க்க வரா காஞ்சனா துடிக்கு கிடைச்ச நொடியில் சம்பவம் நடக்கும் கிச்சிட குந்த கிழிச்சறிய போறா கதற குந்தன் கதை முடிக்க போறா வந்துட்டா சூற காத்த போல வராடா சதுக்கு போட்டு அடிக்க வராடா ஆணு கண்ணும் கலந்து வராடா வண்ண பிரிச்சு மேக எழுந்து வராடா பொங்க விளையாட வரா காஞ்சனா போல கண்ணு கோவத்துல செவப்பு கட்டிய மரம் போல சாய்க்க வரா காஞ்சனா துடிக்கு உடம்பு துடிக்கு கிடைச்ச நொடி சம்பவம் நடக்கும் கழுத்தில் உருள கண்களை பார்த்தால எவனும் வேறன அகல வேலையில் கட்டைக்கு வரால அதுவி புதிரியாச்சு அப்பளம் போலவே எதிரி நொறுங்க அங்கவும் இங்கவும் உடலில் செதற எப்பவும் எங்கவும் காணாத ராட்சசி எதிரினில் வந்தாச்சு குப்பரி முப்பது போதுமனாகவும் கண்ணாடி விழிய குட்டிய சாத பாம்பு சுருட்ட பாம்பு வெள்ளி போல் வரைய நகவும் அவன பாம்பு மண்ணுடி பாம்பு பசு சாம்பல் தண்ணி பாம்பு விரியனு கட்டு விரியனு கூடி சீரவே சூற காத்த போல வராடா சதுக்கு போட்டு அடிக்க வராடா ஆணு கண்ணும் கலந்து வராடா வண்ண பிரிச்சு மேக எழுந்து வராடா உயிரெடுப்பேன் கதை முடிப்பேன் உயிரெடுப்பேன் கதை முடிப்பேன் கருவறுப்பேன் கைகளும் கால்களும் துடி துடிக்குது பற்களும் பசியில் நரங்குது கொள்ளுத நேரம் வந்தாச்சு பூமியும் நடுங்குது வங்க கடல் போல காத்து உருமுது சிங்க நடையுடன் சிங்காரி ரூபத்தை சகச்சிட வந்தாச்சு சித்திர வெயிலும் கலந்து போகும் செவக்கோ இவ கண்ண பார்த்து அத்தனை திசையும் அதிர்ந்து போகும் அடடா இவ வேக பார்த்து முதிர நடுகள் ஓட ஓட முதல்ல இவ கிழிக்க போறா உலக காணா பயங்கரத்தை காட்ட வரா சூற காத்த போல வராடா சதுக்கு போட்டு அடிக்க வராடா ஆணு பெண்ணும் கலந்து வராடா வண்ண பிரிச்சு மேக எழுந்து வராடா சபதம் முடிக்கும் வரடும் இமையில் ஏது உறக்கம் மடிக்கும் மடியில் மலையும் பறக்கும் திருத்தி தனியும் மூடி சிவக்கும் மக்களை எழும்பும் நொறுங்கும்
நினைக்காத குறத்து நான் தாம்பரத்தில் படுத்தேன் சிதம்பரத்தில் சமஞ்சா ஒருத்து அடிக்காத குறவா நான் சூழலுக்கு நடந்தா காசு நேடு மணக்கும் பொதுவா ஓஜிவி சடான்சுதான் நாம் போட்டுக்கு வெஞ்சீன்சுதான் ஓஜிவி சடான்சுதான் போட்டுக்கு வெஞ்சீன்சுதான் பாண்டா கத்தாடித்தான் நாம் பறந்தடிக்கும் கூத்தாடித்தான் பாணா காத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி பம்பு சிக்காம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்காம் என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து என்னடி பாப்பாத்தி இன்னும் கல்பா அடிக்காத குறவா மாயவரம் சந்தையில் டென்ட் போட்டேன் மாசி மாச கூடுதல உன்னை பார்த்தேன் தேவக்கோட்டை ரொட்டு மேல பாய போட்டேன் அட வெட்டி கொஞ்சம் ஈரமாச்சு காய போட்டேன் அடி தூத்துக்குடி சாத்துக்குடி தொப்புள பம்பரம் நான் விடவா என்ன டப்பா பாத்தி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து என்னடி பாப்பாத்தி இன்னும் கல்பா அடிக்காத குறவா ஹை 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 காத்து கிடக்கும் அடி குறத்தே நான் கொண்டையில முள்ளு வச்சு ரெண்டு பக்கம் குத்தம் சின்ன கழுத்து அடிலால பெருங்காயம் உடைச்சா பாலா வரும் சாயா அடி கொம்புல தான் தேன் இருக்கு கொஞ்சிக்கிற நீ எனக்கு வா 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 இங்கே நீ வா நீ தப்பிக்கிட்டேன் குறவா ஒரு அச்சாரம் வச்சுக்கிற மச்சான்னு பிடிச்சிக்க மெதுவா ஏ ஒத்து திச டான்ஸ் தான் நாம போட்டு போவோம் ஜீன்ஸ் தான் ஏ ஓசி வீச டான்ஸ் தான் போட்டுக்கு வந்தீன்ஸுதான் பாண்டா காத்தாடித்தான் நாம பறந்தடிக்கும் குத்தாடித்தான் ஏ பாண்டா காத்தாடி பறந்தடிக்கும் குத்தாடி பம்பு சிக்கம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்கம் நினைக்க வைக்கும் நினைத்ததெல்லாம்
வரம் கிடச்சிருக்கான். ஆமாம் சுப்பம்மா, என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல தான் கிடச்சிருக்கு. அதுக்கு காசு வேணும். இந்த நிலத்தை விற்கிறதுக்கு தான் உட்காந்துருக்குறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ தான் ரொம்ப நாளாக நிலம் வாங்குறேன்னு சொன்னியே, உனக்கு தாரேன். குறைஞ்ச விலையில் உனக்கு தாரேன், வாங்கிக்கிறியா? சரி சரி அண்ணே. தூங்குடா தூங்கு. ஏங்க, குப்பசாமி அண்ணன் நிலத்தை விற்கிறேன்னு சொன்னார். நம்மளுக்கு கம்மி விலையில் தரேன்னு சொன்னார். வாங்கிக்கலாமா? அதெல்லாம் காசுக்கு எங்கே போகிறது? மட்டும் மாடை கொண்டு போய் விற்றுட்டு மிச்ச காசு கொண்டு வாங்க. நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். சரி இந்தா. ஹாய் 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 மா மா. என்ன சுப்பையா அந்த பக்கம்? குப்பசாமி அண்ணன் மகளுக்கு கல்யாணமா, அந்த நிலத்தை வைக்கிறோம்னு சொன்னார். அதனால் நிலத்தை வாங்கிறதுக்காக, இந்த மாடை விற்றுட்டு நிலத்தை வாங்கிறதுக்காக போகிறேன். இவனை நல்லா ஏமாத்தலாமே. இவன் மனைவி தான் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கும். இந்த மாடு என்னடா அது எலும்பும் தோலுமா இருக்கு. நான் வளர்த்து வச்சிருக்கேன் பத்தியா ஆடு, கொழு கொழுன்னு இருக்கு பத்தியா. இதை கொண்டு போ, அதை கொடுத்துரு. அப்படியாண்ணே? சரிண்ணே. சுப்பையா வரானா? நல்லா ஏமாத்திடலாம். சுப்பையா என்ன ஆட்டோட இந்த பக்கம் வரைய? குப்பசாமி அண்ணன் மகளுக்கு கல்யாணமா, அதனால் அந்த நிலத்தை விற்கிறோம்னு சொன்னார். அந்த நிலத்தை வாங்கிறதுக்காக, இந்த மாட்டை விற்றுட்டு அந்த நிலத்தை வாங்கிறதுக்காக போகிறேன். இந்த ஆட்டை விற்றுட்டு நிலத்தை வாங்கிறதுக்காக போகிறேன். இந்த ஆடை விற்றுட்டு காசு வாங்க போறியா? நான் எப்படி கோழியை நல்லா வளர்த்து வச்சுருக்கேன். இந்த கோழியை வச்சு காசு வாங்கிக்கயா? சரிண்ணே. என்ன சுப்பையா இந்த பக்கம்? குப்பசாமி அண்ணன் மகளுக்கு கல்யாணமா, அந்த நிலத்தை விற்கிறோம்னு சொன்னார். இந்த மாட்டை விற்றுட்டு இந்த காசை கொண்டு போய் நிலத்து வாங்கலாம்னு போய்கிட்டு இருக்கேன். இந்த கோழி வச்சா நான் வச்சிருக்கேன் பத்திரியா லாட்ரி டிக்கெட்டு. இதை கடையில் கொண்டு போய் கொடுத்தேன்னா உனக்கு நிறைய காசு கிடைக்கும். இந்தா. சரிண்ணே. இவனை நல்லா ஏமாத்தியாச்சு. நம்ம தான் நிறைய வாட்டி காசு வாங்கி, நிறைய வாட்டி டிக்கெட் வாங்கி ஏமாந்து போயிட்டேன். இவனை இந்த வாட்டி ஏமாத்தியாச்சு. அண்ணே, இதில் லாட்ரி விழுந்திருக்கான்னு பாருங்கண்ணே. ஆமாண்ணே, இந்த நம்பருக்கு உங்களுக்கு 10 லட்சம் ரூபா விழுந்திருக்கு. குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு வாங்கண்ணே. எங்கள் மாடு எங்கள் மாடு எங்கே காசு கொண்டு வாங்க. என்ன கையில் அப்படின்னு கேளு. இது என்ன கையில்? இது லாட்ரி டிக்கெட்டு. ஆமாம், அந்த மாடு என்னாச்சு? நான் போய்கிட்டு இருக்கையில முனியாண்டி அண்ணன் வந்தாரா. முனியாண்டி அண்ணன் ஒரு நல்ல ஆடு வளர்த்து வச்சுருந்தாரு. அந்த ஆடை வாங்கிட்டு போய், அவன் பேர் என்ன, கோபால்சாமி அண்ணன் வந்தார். அவர்கிட்ட கோழி, நல்ல கோழி இருந்துச்சு. அதை வாங்கி கொண்டு போய் முத்துசாமி அண்ணனா செல்லையா அண்ணன்ட்ட கொடுத்தனா. அவர் ஒரு லாட்ரி டிக்கெட்டு கொடுத்தாரு. அந்த லாட்ரி டிக்கெட்டை கொண்டு போய் கோபால்சாமி அண்ணன்ட்ட கொடுத்தனா. கோபால்சாமி தான் கோபால்சாமி அண்ணன்ட்ட கொடுத்தனா. அவர் இந்த இதுக்கு 10 லட்ச ரூபா லாட்ரி விழுந்திருக்குன்னு சொன்னார். உங்களை இவ்வளோ பேர் ஏமாத்திருக்காங்களா?
ஏமாளின்னு இவ்வளோ பேர் உங்களை ஏமாத்திருக்கீங்களா? உலகத்தில் யாரும் ஏமாளியாக இருக்காது, எல்லாம் புத்திசாலியாக இருங்க. யாரும் ஏமாளியாக இருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் நாங்களும் உங்களை ஏமாத்தலை, நீங்களும் எங்கள்கிட்ட ஏமாற வேண்டாம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு 10 லட்ச ரூபா கிடச்சிருக்கு. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி.
A rowdy baby. Love sota sota, top me. Hey my dear macha, nee manase vacha, nama ore sikala, nenju jig jigga. My dear Rani, yan dream lavani, nama onna sera, fire patti kircha. Ra, nama beach pakam pota, murdappa kutte vesta, nee mudaya rowdy baby. Ra, you're my only girlfriend. I'll give you two gender, we'll make us new friend, baby. Potam, vestam, rowdy baby. Rowdy baby. Rowdy baby. உன்னால என் மூடாச்சு my hormone balance damage Kamachi, Meenachi, unna marikko ummela kannachi. 1+1 2 mama you plus me 3 mama What is Jhansi Rani, yan Krishna Veni. I'll buy you pony, atho ottinu vani. ஏ மந்திரவாதி நீ கெடிக்கு கெடி நான் உன்னுல பாதி நம்ம செம்ம ஜோடி ஹே ரவுடி பேபி ரவுடி பேபி ரவுடி பேபி ரவுடி Hey, yan goli sodave, yan curry kolambe, un kutti puppy na take me, take me. ஹேய் ஏ சிலுக்கு சட்டை நீ வெயிட் கட்ட லவ் சொட்ட சொட்ட டாக் மீ மை டியர் மச்சா நீ மனச வச்சா ஒரு சிக்கலா நெஞ்சு ஜிக ஜிகா My dear Rani, yan dream lavani, நம்ம ஒன்னா சேர fire பத்தி கிரச்சா. ரா நம்ம பீச் பக்கம் போட்டா முருடப்பா குத்து வேஸ்டா நீ என்னுடைய ரவுடி பேபி You're my only girlfriend, I'll give you two gender, we'll make us new friend, baby. உதவி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது.
யாரை கூப்பிடு? பால்வாடி டீச்சர் அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கிறோம். பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பொன்னாடை போர்த்தப்படுகிறது. என் தாய் மாமன் வீர மகாலயம் அவர்களுக்கு பொன்னாடை பத்தப்படுகிறது. நன்றி நன்றி கலந்து ஒளி ஒளி அமைத்திருந்த ஆமாம் ஒளி ஒளி அமைத்தந்த குமார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மேடை கலைக்கிறோம். இடிதா வேணி கார்த்திகா பொன்னாடை போர்த்தப்படுகிறது. லோகம்பால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நிர்மலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பணிவான வணக்கங்கள். இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்த ஆண்டுகளும் இது மாதிரி பள்ளியை சிறுவோடும் சிறப்போடும் கொண்டு போகணும். டீச்சருடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப சிரமமான ஒத்துழைப்பு. லேடியாக இருந்தாலும் நமக்காண்டி நிறையா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் கிராமத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்து மென்மேலும் அந்த பள்ளியை வந்து சிறப்போடு நடத்த வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள், என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்களும் செய்ய நம்புகிறேன். உங்களில் ஒருவனாக உங்களுக்காண்டி உங்கள் ஊருக்காண்டி கேசிஆர் என்றைக்கும் இருப்பான். கண்டிப்பாக செய்வான், எதுவும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களோட இருப்பேன் நான். நீங்கள் தான் எனக்கு முக்கியம். மற்றபடி இந்த பள்ளியில் வந்து குழந்தைகள் கம்மியாக இருக்குது. நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம பள்ளியில் சேருங்க. டீச்சர்கிட்ட பேசுவோம். அது வந்து எதுவும் குறை நிறைய இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்குவோம். கண்டிப்பாக செய்ய நம்புகிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போயிடும். 67 உள்ள ஸ்கூலு வந்து இந்த ஏப்பன் ஊராட்சியில் வந்து முதல் ஸ்கூல் வந்து விளையாட்டு மூலம் தான் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அந்த ஸ்கூலுக்காண்டி எவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம். திருப்பி அடுத்தடுத்து நம்ம முயற்சி எடுத்திருக்கோம். இந்த இடத்துல நிற்கிற இடத்துக்கும் காரணம் கேசிஆர் ஒரு மையப்பள்ளியாக இருந்திருக்கான். இந்த இடத்துல நிற்கிறோம்ல, அதுவும் கேசிஆர் மையப்பள்ளி. என்ன கண்டிப்பாக அடுத்தடுத்து செய்வோம். நம்ம இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை செய்யுங்க. டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்கலாம், பேசுவோம். நம்ம கண்டிப்பாக கேட்போம். அந்த உரிமை நம்மள்ட்ட இருக்குது. கண்டிப்பாக செய்வோம். நம்ம ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுக்காண்டி எப்போவும் வாழ்வேன். கற்றுக் கொடுத்த எனது மாணவி சுஸ்மிதா அவருக்கு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நல்லா கைதட்டுங்க எல்லாரும். Gemini,
ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. ஏலா 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 ஏலம்மா அடிக்கிற தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள். அதாவது டப்பு டுப்பு டும் டப்பு டப்பு டுப்பு டும் இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும் அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గచ్చ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి సొగులాడి స్వప్న సుందరి నీ మడత చూపు మా పటేల వల్ల పందిరి రచ్చరాజ పందె ఊపిరి నీ వంక చూస్తే గుండెలోన డీరి డిరిడి నడుములోన తూట పెట్టి తూపాకి పెంచి ఆమె తింగని చెట్టి మగజాతి నట్ట మడత పెట్టి ఆ కుర్చీని మార్చా పెట్టి దానికేమో మేకలిస్తివి మరి నాకేమో సన్న బియ్యం నువ్వు కలిస్తివి మేకలేమో మందలుగా పెరిగిపాయే నాకిచ్చిన నూకలేమో ఒక్క పూట కరిగిపాయే ఆడపచ్చగాళ్ళ తూకాలిస్తివి మరి నాకేమో చుక్కగళ్ళ కోకలిస్తివి దాని చెవిలో తూకాలేమో దగా మెరిసిపాయే నాకు పెట్టిన కోకలేమో పీలికలై సిరిగిపాయే ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்க நடக்குது. நீங்க போடுங்க பாட்டை. இந்த மாஸ் ஐ ஏண்டி என்ன கெடுத்து புட்ட கூட்டுக்கிட்ட ஐ கூட்டுக்கிட்ட ஐ எது என்ன சேர்த்துக்கிட்ட பப்பள பாளி பழமே தத்தல தக்காளி பழமே
என்ன கெடுத்து புட்ட கூத்துக்கிட்ட ஐ ஐ கூத்துக்கிட்ட ஐ ஐ எதுக்கு என்ன சேர்த்துக்கிட்ட அஞ்சாறு அங்குலம் தான் ஓயிடுப்பு அங்கங்க தொட்டா போது புல்லரிப்பு உள்ளூர ஏதோ பண்ணும் ஆச்சரிப்பு நண்டூர செய்யுது போலச்சாரிப்பு என்ன சொன்ன இப்போ என்ன சொன்ன என்ன ஏத்தி விட்டு நீ தள்ளி நின்ன பப்பள பழ பப்பள பழ பப்பாளி பழமே தத்தள தள தத்தள தள தக்காளி பழமே தலக்கடி சுட்டாச்சு வயசே தலக்கடி கேட்டாச்சு மனசே கட்ட ஐ ஐ திம்ஸ் கட்ட ஐ ஐ எட்டி என்ன கெடுத்து புட்ட செல்லையாட்டம் நீ கட்டுமா சிவப்பாகிய உடம்பு சிலித்திடுமா படங்காட்டும் கண்ணத்துல படகோட்டி பாக்கட்டுமா பழத்தோட்டம் போடட்டுமா பறிக்கட்டுமா என்னோட மேனி பின்னை முறுக்கு அங்கங்க இருக்கும் பாரு கை முறுக்கு உன்னோட அங்கோ எல்லாம் கமர் கட்டு அண்ணாந்து பார்க்க வச்ச அல்வா கட்டு கொஞ்சம் தர இப்போ கொஞ்சம் தர அப்புறமா நான் மொத்தம் தரேன் ஐ ஐ தும்சு கட்ட ஐ ஐ ஏட்டி என்ன கெடுத்து புட்ட கூத்துக்கிட்ட ஐ ஐ கூத்துக்கிட்ட ஐ ஐ எதுக்கு என்ன சேர்த்துக்கிட்ட பப்பள பழ பப்பள பழ பப்பாளி பழமே தத்தள தள தத்தள தள தக்காளி பழமே தலக்கடி சுட்டாச்சு வயசே ஐ தலக்கடி கேட்டாச்சு மனசே மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்தி உள்ள மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம் பணமில்லாத மனிதருக்கு சொந்தமெல்லாம் துன்பம் புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை பருவம் வந்த அனைவருமே மனமுடிப்பதில்லை மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை கனவு காணும் மனிதருக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு
அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவன் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அணைப்பாள். புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. நன்றி, வணக்கம். பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. உள்ளம் என்று எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறந்து போகும் மாயங்கள். உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கவிதை வாசிப்பம், வானளவு யோசிப்பம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்பம். லட்ச கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராது. மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும். அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும். தோல்வி இன்று வராரா, துக்கம் என்ன என் தோளா, துக்கம் என்ன என் தோளா. மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. நன்றி. எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்னே தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்னே தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டில் இருக்குது தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டில் இருக்குது தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா?